முருகன் என்ன வேலை முடிச்சிருச்சா? இல்லையா, இன்னும் கொஞ்சோன்னு இருக்கு. இன்னைக்கு இதை பாதி பக்கம் கட்டிடுறேன், நாளைக்கு வந்து பாதி பக்கம் கட்டுறேன் ஐயா. சரி சரி. உன் வீட்டில் உன் சம்சாரம் இருக்கு பாருப்பா. என்னப்பா சம்சாரம்டோனே சிரிக்கிற? இல்லைண்ணே, சம்சாரம்டா 2 பேர் இருக்குதோல்ல, யாரை சொல்கிறீங்க நீங்கள்? அதுக்கு தானே சிரிக்கிறேன். ஓ, அதை சொல்றியா? நான் மறந்தே போயிட்டேன்ப்பா. அதுக்காக தான் நீ சிரிக்கிறப்ப இருக்கு. யாரை சொல்லுவேன்? உன் பட்டு சம்சாரம் எங்கேயும் நாங்கள்லாம் பார்த்தது வேற கிடையாது. அது எங்கேயும் வராது. ஊர் பூரா அலைஞ்சு பேசுறது யாரு? காமாட்சி சொல்கிறீங்களாண்ணா? அது எப்படிப்பா கரெக்டாக கண்டுபிடிக்கிற? காமாட்சின்னு கரெக்டாக உனக்கு தெரியுது. ஊர் பூரா அலைஞ்சு பேசுகிறவ யாரு? அவ தானே. அதெண்டா சொல்லுப்பா. என்னப்பா, நேற்று பழக்கடைக்கு பழம் வாங்கிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவோன்ட்டு மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்பா. மார்க்கெட்டுக்கு காமாட்சி வந்திருந்தாலும் நீ கரெக்டாக உன் பொண்டாட்டியை புரிஞ்சு வச்சிருக்கிற. நான் சொல்கிறத கேட்டுக்கோ. சொல்லுங்க, நான் சொல்லுங்க. பழம் வாங்க போனதில் பழம் வர நான் வாங்கலப்பா. அந்த பொம்பளையா பழக்கடையில் நிற்கிது. பழம் போட்டுவிட்டு பழத்தெல்லாம் போட்டுவிட்டு கடையை திறந்து போட்டுவிட்டு அவன் எங்கேயோ போயிட்டான் பழம் வைக்கிறவன். என்ன கேட்டேன்? காமாட்சி அம்மா, பட்டு உனக்கு தங்கச்சி மாசமா இருக்கே, சீர்கீரி செய்யலையான்னு தான்ப்பா கேட்டேன். அதுக்கு போய் அந்த பொம்பளை சுத்தியும் முத்தியும் பார்த்து இட்டே பெரிய கட்டையை தூக்கிட்டு வராப்பா. முருகன், நான் பட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ பட்ட பதில சொல்லாம சிரிச்சுக்கிட்டு நிற்கிற. சிரிக்காம என்ன ஏன் செய்ய சொல்றீங்க? அவளுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு மேலே என் பொண்டாட்டி பட்டை சுத்தமாக பிடிக்காது. அவளை போய் தங்கச்சின்னு நீங்கள் வர சொல்லி சீர் செய்யலையான்னு கேட்டா அவளுக்கு எப்படின்னா இருக்கும்? பேய்க்கு கொங்கலிக்கம் போட்ட மாதிரி இருக்காது. அதுக்கிட்ட அப்படி சிரிக்கிறியாப்பா? அவள் சும்மா நேரத்துலையே உக்காந்து குதிப்பா, நின்று குதிப்பா. அப்படி இருக்கும் போது தங்கச்சின்னு நீங்கள் போய் சொல்லலாமாண்ணே? சொன்னால் என்னண்ணா சரி நடக்கும்னு தெரியாது உங்களுக்கு. ஏன்னா போய் அதை போய் சொல்லி போனீங்க அவள்கிட்ட? சொன்னா தான் என்னப்பா, அதுக்கிட்ட கட்டையை பாப்பா எடுத்துகிட்டு வருவா அடிக்க. நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்கண்ணே. அடிக்காமல் விட்டாலேன்னு சந்தோஷப்படுங்க. என்ன முருகன், பொண்டாட்டிக்கு ஏற்றுக்கிட்டு இப்படி பேசுகிற? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என்ன, நான் பொண்டாட்டிக்கு ஏற்றுலாம் பேசலைண்ணே. அவளை போய் சொன்னால் சும்மா இருப்பாளாண்ணே? அவளை பற்றி தான் ஒரு உலகத்துக்கே தெரியும். எனக்கு மொத்தமாக தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் போதே அவள்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் போய் பேசுனா அடிக்க வராமல் என்னென்ன செய்வா? அதுக்கு தானே நான் சொன்னேன். என் மேலே கோச்சிக்காதீங்க. நான் ஒரு பஞ்சாயத்து ஊரில் என்னை வந்து அடிக்க வரலாமாப்பா? சொல்லு. உங்களை அடிக்க வரக்கூடாது தானே? நீங்கள் ஊர் நாட்டாம பஞ்சாயத்தாக இருக்கும் போது உங்களை அடிக்க வரக்கூடாது தான். அவளுக்கு அதெல்லாம் தெரியுமாண்ணே? அவளுக்கு என்ன தெரியும்? அவளை பற்றி மட்டும் பேசுனா யார் எவருன்ட்டு பார்ப்பாளாண்ணா? அடிச்சு விடுவா, அடிக்க ஓங்கிட்டு வருவா, திட்டுவா, என்ன வேண்டாலும் செய்வானே. அவள் கொடுமை தாங்க முடியாமல் தானே நான் அப்படி வந்து நிற்கிறேன். நீங்கள் என்னண்டா இப்படி சொல்கிறீங்களேண்ணே? என் மேலே கோச்சிக்காதீங்க அண்ணே. நான் உன் மேலே கோச்சிக்கலப்பா. அந்த பொம்பளைக்கு என்ன அப்படி திமுரு வச்சு போய் கிடக்குன்னு தான் சொல்கிறேன். அவர் திமுரு கொண்டவ தானே, என்னென்ன செய்ய? அவள் யாருக்குமே அடக்க மாட்டானே. புருஷன் பிள்ளை யார் பேச்சும் கேட்க மாட்டான். யார் இது அவள் ஒரு பேச்சுன்னா அவள் ஒரு தூசியாக வர நினைக்க மாட்டானே. இப்போ தான்ப்பா தெரியுது நீ இத்தனை வருஷமா எப்படி அந்த பொண்டாட்டியோட வாழ்ந்தேன்ட்டு. பார்த்து தெரிஞ்சுக்கங்கண்ணே, பார்த்து தெரிஞ்சுங்க. சில பேர் சொல்கிறாங்க பொண்டாட்டியை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறாங்க. சில பேர் அந்த பொண்டாட்டிட்டு இருக்கிறத அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நான் எதை நான் நினைக்கிறது? எவங்க சொல்கிறாங்க அந்த பொண்டாட்டியை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? யாராச்சும் சொல்லுவாங்களாப்பா? யாரும் சொல்ல மாட்டான். புத்தி உள்ள மனுஷன் எவனா சொல்ல மாட்டான். எவனோட புத்தி கட்டவன் தான் சொல்லாங்க பொண்டாட்டியை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு ராசசிப்பா, அந்த ராசசிட்ட இருந்து வாழ்றது பெரிய தண்டனை. நீ இவ்வளோ நாளாக இப்படி தான் இருந்தேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. உனக்கு அவள் பூ போட்டு தான் சரணம் பண்ணணும். இவ்வளோ நாளாக நீ அவகிட்ட இருந்து வாழ்ந்தது. விடுப்பா, அவளை விட்டு நீ தொலைச்சது வரைக்கும் நல்லதுப்பா, நல்லதுன்னு நினச்சிட்டு போ. ஆமாம் ஐயா, என்ன பாடு என்ன படுத்தி வைப்பா ஐயா. இப்போ தனியாக ஒரு வேலைக்காரி ஒரு பிள்ளை ஒன்று வச்சுக்கிட்டு வேலைக்கு இருக்கிறாங்களாம். வேலைக்கு ஆள் வேற வச்சுருக்கா. அது எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு தெரில. பாவம் ஐயா, அந்த பொண்ணாவது இருக்கட்டும், வேலைக்கு உள்ள பொண்ணாவது. பாவம் தனியாக கிடக்கிறாள். பையனா வெளிநாடு போயிருக்கான், தனியாக இருக்கிறாள். இருந்துட்டு போகிறா ஐயா. உனக்கு திமுரு தாண்டா முருகன். நீ நான் உனக்கு இப்படி கொடுக்கலன்னா உன் திமுறை அணகாது போயிருக்கு. அவளுக்கு போய் இறக்க போகிற பாரு. நான் என்னத்த சொல்கிறதுன்றே தெரில. நான் இறக்க தான் போகிறேன் ஐயா. அவளுக்கு மனசு தான் கல், இறக்கவே படாது ஐயா.
அவன் யாரை வேண்டாலும் என்ன வந்தாலும் தூக்கி எறிஞ்சு பேசுவா ஐயா. நான் அந்த மாதிரியே ஆட்டையா பேசியிருக்கேன் ஐயா. எனக்காக நீங்கள் பொறுத்து போங்க ஐயா. உனக்காகத்தான் அந்த பொம்பளை நேற்று சும்மா விட்டுட்டு வந்தேன். இல்லைன்னா பஞ்சாயத்தில் இழுத்து வச்சிருப்பேன், என்னை அடிச்சு விட்டா பொம்பளைண்டு. இன்னுமா அவட்ட பேச்சு கொடுக்காதுங்க ஐயா. ஏன் அவட்ட பேச்சு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கி கட்டிக்கிறீங்க. எனக்காக பொறுத்து போங்க ஐயா. உனக்காகத்தான் நேற்று பொறுத்து போனேன். நீ எவ்வளோ தன்மையாக எப்படி பேசுகிற. அவள் வந்திருக்கா பாரு, உனக்கு போய் அவள் பொண்டாட்டியை வாச்சிருக்கா பாருயா. பெரிய இதுப்பா. அவளோட இருக்கிறது மனுஷன் இருக்கவும் முடியாது, எவனாலே இருக்க முடியாது. அவள் பொம்பளையே கிடையாது. ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளைப்பா அவ. சபாபதி காப்பி தான்ப்பா, சூப்பர். ஏண்ணா நல்லா இருக்காண்ணா? ஏண்டா காப்பி நல்லா இருக்கத்தோட தானே உன் கடையை தேடி வந்து குடிக்கிறோம், வீட்டில் வர குடிக்காம. அண்ணா சபாபதி அண்ணன், அண்ணன் சொல்கிறது கேட்காதீங்க. வீட்டில் ஏன்டா காப்பியே கிடைக்காது. காப்பின்னு கேட்டால் 1 மணி நேரம் சென்று தான் காப்பியே வரும் நம்ம கைக்கு. அதுக்காக தான் அண்ணன் கடையை தேடி வர்றது காப்பிக்கு. ஓஹோ அப்படியாண்ணா? இவன் சொல்கிறது தான்ப்பா கரெக்டு. எல்லாம் இங்கேயே உட்காந்துருக்குதுவோ. வாடா முருகன், என்ன அங்கே நிற்கிற, வாங்க. சபாபதி கடையில் டீ குடிக்க வந்தியாடா முருகன்? ஆமாம் ஆமாண்ணா. சபாபதி, முருகாக்கு ஒரு டீ ஸ்ட்ராங்காக போட்டு கொடு. டீயா காப்பியா? அண்ணா தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, டீ வேணாண்ணா, காப்பி போட்டு கொடுங்க. சரி சரி முருகா, காப்பியே போடுறேன். வட்டால வேணுமா, கிளாஸில் வேணுமா? கிளாஸ்லேயே போட்டு கொடுங்கண்ணா. என்ன முருகா, ஏன் தலைவலி? என்னான்னு தெரியலண்ணா. பஞ்சாயத்து அண்ணா இருக்காங்களா, அவங்க வீட்டில் கொஞ்சம் மதுவில் இரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட்ட சொன்னாங்க. அதை கட்டிட்டு வந்தேன். சிமெண்ட்லேருந்து வேலை பார்த்துட்டு வந்தது. என்னடா தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே மூஞ்சிக்கெல்லாம் கழிட்டு அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு, டீ ஆச்சு காப்பி ஆச்சு குடிச்சிட்டு போன்னு தான் வந்தேன். டீ குடித்தா தலைவெல்லாம் கொஞ்சம் கேட்காது, காப்பி குடித்தா தானே கேட்கும். ஓ அப்படியா? சபாபதி சீக்கிரம் போட்டு கொடு. உட்காருங்க. வேணாண்ணா, நீங்கள் உட்காருங்க. டீ கடைக்கு எல்லாம் டீ குடிக்க வருதுவா. சபாபதி இன்னொரு நாக்காளி பொண்ணுப்பா, 2 பேரும் உட்கார மாதிரி போட்டு வச்சிருக்கா. எப்படி குடிக்கப்பாங்க? எல்லாம் நின்றுக்கிட்டே குடிக்கிறதா? போடலண்ணா, கடையில் இடம் இல்லைண்ணா, அதுக்காகத்தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன இடம் இல்லை? அங்கிட்டு நீ நிற்கிறியே, அங்கிட்டு ஒரு நாக்காளி போட வேண்டியது தானே. ஒரு சேரு ஒரு 2-3 பேர் உட்கார மாதிரி போடுப்பா. அப்போ தானே வந்து எல்லாம் காப்பி குடிக்க வசதியாக இருக்கும். சேரெலாம் ஒன்றும் இல்லை, நான் வாங்கி போடுறேன். நான் போடுறேன். முருகா அந்தா காப்பி நல்லா சூடாக இருக்காண்ணா. சூடாக தான்ப்பா இருக்கே, ஆவி பறக்குது பாரு. சரி சரிண்ணா, கொடுங்கண்ணா. தலையை வலிக்குதுங்கிறான், சூடாக கொடு காப்பி. சூடாக தானே குடிச்சிருக்கேன். சூடாக தானே இருக்குது காப்பி. காமாட்சி வீட்டுக்கு போனியோ? இல்லை இல்லை, நாயெல்லாம் இல்லை. ஏன்னா காமாட்சி வீட்டுக்கு போனால் தலைவலி வர முருகாக்குன்னு நினச்சிட்டிங்களா? அவன் தான் சொல்கிறானே, பஞ்சாயத்து வீட்டில் போய் மது உடஞ்சிடுச்சு கட்டிட்டு வரேன்ட்டு, அதில் தலைவலி வந்தது. அப்போ காமாட்சி வீட்டுக்கு போய் தலைவலி வரல. இல்லை 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 அண்ணா. ஏங்க அண்ணா நீங்கள் வேற முருகா வந்தாரு கிண்டல் பண்ணுறீங்க. கிண்டல்லாம் பண்ணலடா சபாபதி. முருகாவுக்கு தலைவலி வர்றதே காமாட்சி கொண்டு தானே, அதுக்காகத்தான் கேட்டேன். தலையெல்லாம் வலிக்குது காப்பி கொடுன்னு கேட்டானே, அதுக்கு தான் கேட்டேன். அவன் வேலை பார்த்துட்ட தலைவலி வந்திருக்கு. அப்படி தானடா முருகா? அப்படித்தானே அப்படித்தான். ஏமா அப்படி உட்காந்துருக்கீங்க? என்னாடி தெரியலடி, திடீர்னு தலைலாம் சுற்றுது, மயக்கமாக வர மாதிரி இருக்குது. தலைலாம் ஒரே சுற்றுது. ஹை அம்மா, தலை சுத்தலாம் நல்லது. தலை சுற்றி வரும்போது உங்கள் முதுவை நீங்கள் பார்ப்பீங்களா? என்னாடி சொல்கிற, பைத்தியமா உனக்கு? பைத்தியமாடி, தலை சுற்றுதுங்க. தலை சுற்றி வரும்போது முதுவை பார்க்கலாமா? பித்துக்கோலி, சரியான ஒரு பித்துக்கோலி வேலைக்கு வச்சுக்கிட்டு மாற அடிக்கிறேன். ஆமாம்மா, தலை சுற்றி வந்தால் முதுவை பார்க்கலாமா? திரும்ப திரும்ப சொன்னாண்டு வச்சுக்க, வாங்கிவிட வாங்கி கட்டையை எடுத்து. எம்மாடியோ நான் சொல்லலாமா? சாமா வாயை பொத்திக்கிட்டு நிற்கிற. வாயை பொத்திட்டம்மா, வாயை பொத்திட்டேன். என்னன்னு தெரியல, கிறுக்கு தலையை சுத்துது. இந்த அம்மா என்ன கிறுக்கு தலையை சுத்துதுங்குது. தலையை சுத்துறதே காணு, அப்படியே தான் நிற்கிது. சாமா வாயை பொத்திக்கிட்டு போடி. தானே
இந்த அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க, ரொம்ப போயிடும். இப்ப என்னடி முணங்கிட்டு இருக்கிற? இல்லம்மா, அடிக்கடி தலையை சுத்துதுங்கிறீங்களே, தலையை சுத்த காணுமே, அப்படியே நிக்குதே தலை. என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடிடு. எனக்கு வர்ற ஆத்தத்துக்கு கட்டையை எடுத்து சாத்தி விடுவோம், சாத்தி வந்தேன். ஐயோ, இந்த அம்மா கட்டையில அடிச்சாலும் அடிச்சிடும், நம்ம ஓடி போயிடுவோம்.